Glory be to the Father, to the Son, and the Holy Spirit. Amen. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. Amen. We greet you and welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House for this evening lockdown family prayer fellowship. இந்த மாலை ஆராதனைக்காக உங்கள் யாவரையும் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். விடுதலை ஜெபத்தின் சார்பிலேயும் விடுதலை ஊழியத்தின் சார்பிலையும் உங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை குடும்பமாக இணைந்து கர்த்தருக்கென்று நாம் நம் துதியை செலுத்துகிற ஒரு நேரம். We are going to sing, we are going to praise the praises to God as one family tonight. May God bless everything that we are going to do for His glory. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் எடுப்போம். Let's pray and let's start this evening prayer meeting. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனையை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். வர வேண்டிய உடைய பிள்ளைகளை துரிதமாய் தடைகளை உடைத்து கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடும் பொழுது உதாசீனப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். பாடுகிற பாடல்கள், சாட்சிகள், வேத வாசிப்புகள், செய்தி எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் கிருபை தரும்படியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எந்த மின்சார தடைகளோ எந்த இன்டர்நெட் ப்ராப்ளமோ எதுவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி இந்த ஆராதனையை நடத்தி கொடுக்கணும்படியா பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசமாக இருந்து ஆண்டவரை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியா இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Glory be to God for the wonderful day that we are to celebrate in God's kingdom. அவருடைய பிரசனத்திலே இன்னும் ஒரு நாள் நாம் சொல்ல செய்ய போகிறோம். கர்த்தர் இந்த அருமையான நாளை ஆசீர்வதித்து நமக்கு தருவாராக. ஆமென். எப்பொழுது பாடுவது போல இந்த நேரத்திலே வல்லமை உண்டு என்ற பாடலை தமிழும் ஆங்கிலத்திலும் சேர்ந்து பாடுவோம். There is power for wonder working power. Let's sing the song to glorify God in Tamil and English. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Glory be to God. Let's sing the first song of the service to praise God. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஆராதனையிலே முதல் பாடலை நாம் பாடுவோம். அனைவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசிர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசிர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன்,
தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். All that has been promised, all that has been given from heaven, from God as His will surely be done. All the eyes is going to witness that. It won't happen in our life, it will surely happen. Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 144வது அதிகாரத்திலே வருகிற வசனங்கள் இந்த நாளுக்குரிய மாறி மாறி வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வசனங்கள். வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். Psalm 144, the entire verse. Psalm 144. Blessed be the Lord my rock, who trains my hands for war and my fingers for battle, my rock and my fortress, my stronghold and my deliverer, my shield and he in whom I take refuge, who subdues the people under him. O Lord, what is man that thou dost regard him, or the son of man that thou dost think of him? Man is like a breath, his days are like a passing shadow. Bow thy heavens, O Lord, and come down. Touch the mountains that they smoke. Flash forth the lightning and scatter them. Send out the arrows and rout them. Stretch forth thy hand from on high. Rescue me and deliver me from the many waters, from the hand of aliens, whose mouths speak lies, and whose right hand is a right hand of falsehood. I will sing a new song to thee, O God. Upon a 10-stringed harp I will play to thee, who givest victory to kings, who rescuest David thy servant. Rescue me from the cruel sword, and deliver me from the hand of aliens, whose mouths speak lies, and whose right hand is a right hand of falsehood. May our sons in their youth be like plants full grown, our daughters like corner pillars cut for the structure of a palace. May our garners be full, providing all manner of store. May our sheep bring forth thousands and 10,000s in our fields. May our cattle be heavy with young, suffering no mischance or failure in bearing. May there be no cry of distress in our streets. Happy the people to whom such blessings fall. Happy the people whose God is the Lord. Amen. Amen. May God's name be glorified as He's given the wonderful verses tonight for us to read. May God bless the family after to read it. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் இந்த வசனங்களை நமக்கு படிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். வாசித்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமைக்காக 2வது பாடலை பாடுவோம். ஆங்கில பாடல் என்னோடு சேர்ந்து பாடலை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Let's sing the second song. It's an English song. Let's sing for the glory of God. Jesus is my Savior, I shall not be moved. In His love and favor, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. In my Christ abiding, I shall not be moved. In His love I'm hiding, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved.
moved. If I trust him ever, I shall not be moved. He will fail me never, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. On his word I'm feeding, I shall not be moved. He's the one that's leading, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. Hallelujah. Glory be to God for the wonderful song that God happened to give and made us to sing and to glorify Him at this wonderful moment. Because many who have seen last week are not there along with us. But God has given the grace and mercy for us to live. That is the most important thing that we need to be very thankful and very grateful to Him. அநேகர் கடந்த வாரத்தில் இருந்தவர்கள் இந்த வாரத்தில் இல்லை, கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை, கடந்த வருடத்தில் இருந்தவர்கள் இந்த வருடத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய சுகமும் பலவுமாய் அருமையாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காரணம், நாம் மற்றவர்களை காட்டிலும் அநேகரை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள், நாம் விசுத்தமானவர்கள். கடவுளுடைய பார்வையிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று முதல் வேத பாடம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வதித்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 Corinthians chapter 4 verse 4 would be the first reading. Please read and God will be on your heart. In whom the God of this world hath blinded the minds of them which believeth not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. Amen. Amen. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார், வசனத்தை குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May God bless these wonderful verses and may God bless the family who have to read it. Let's sing the third song to glorify God. மூன்றாவது பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாக உங்களோடு அழைக்கிறேன். தேவன் மகிமைக்காக. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் வீழ்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர். யெகோவா ரூவா எந்தன் நலமானவர், யெகோவா ரூபா எந்தன் மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. Hallelujah. Amen. Hallelujah. Glory be to God.
Amen and amen. For God for giving us such a wonderful song for us to sing tonight. Glorify Him with our mouth, with all the praises. கர்த்தர் இன்று நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை ஒரே குடும்பமாக இணைத்துக் கொண்டு அவருடைய துதியை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட பண்ணி அவர் மையப்பட்டார். கர்த்தர் பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது வேத பாடம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேடிக் கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 10 verse 13 would be the second reading for today. Please read it and get the God's blessings for you and your family. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். There hath no temptation taken you but such as common to man. But God is faithful, who will not suffer you to be tempted above that ye are able, but will with the temptation also make a way to escape, that ye may be able to bear it. Amen. Amen. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இதை வாசித்த குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. May God bless this wonderful verse and the family happen to read it. May God bless them too. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான்காவது பாடலை சேர்ந்து பாடுவோம். ஒரே குடும்பமாக நாம் இணைந்து கர்த்தரை துதிப்போம். Let's sing the fourth song and praise God with our wholeheartedly and adore Him as a family together. Lord, I come to you, let my heart be changed, renewed, flowing from the grace that I found in you. Lord, I come to know the weakness I see in me will be stripped away by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near, draw me to your side. And as I wait, I'll rise up like the eagle, and I will soar with you. Your spirit leads me on in the power of your love. Lord, unveil my eyes, let me see you face to face, the knowledge of your love as you live in me. Lord, renew my mind as your will unfolds in my life and living every day. By the power of your love. Hold me close, let your love surround
in the power of your love. Let's sing one more time. Hold me close, let your love surround me. Bring me near, draw me to your side. And as I wait, I'll rise up like the eagle, and I will soar with you. Your spirit leads me on in the power of your love, and I will soar with you. Your spirit leads me on in the power of your love, and I will soar with you. Your spirit leads me on in the power of your love. Hallelujah. Amen. Glory be to God. His love surrounds us and His Spirit leads us just because He loves us. Amen. அவர் நம்மளை தாங்குகிறார், வழிநடத்துகிறார், சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தினாலே ஆவியால் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம், பெரிய ஆசீர்வாதம், அவருடைய அன்பு நம்ம மீது எதிர்க்கிறதுனாலே இதெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். Glory be to God. The next reading is from the book of Revelation, chapter 20, verse 10. Please read and get the God's blessings for you and your family. Anyone can read it for the glory of God. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசித்து உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். And the devil that deceiveth them was cast into the lake of fire and brimstone, where the beast and the false prophet are, and shall be tormented day and night forever and ever. Amen. Amen. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமையுண்டாவதாக. Time for testimony. You can share your testimonies to glorify God. It could be a little testimony or a big one, but when you share for the glory of God, God loves it and God wants to bless you more and more. That is the truth behind it. That is the secret behind the Christian life. சாட்சி நேரம். உங்கள் சாட்சிகளை நீங்கள் கற்றுக்கென்று மகிமையா நீங்கள் சொல்லும் பொழுது, அது சின்ன சாட்சி பெரிய சாட்சி ஆண்டு மகிமையா நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தரை ஒன்று கவனிக்கிறார், மின் மீது உங்களை ஆசிர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தேவையாக இருக்கிற ஒரு காரணத்தினாலே அவரை மகிமைப்படுத்தும்படி, அவர் செய்த நன்மையான காரியங்களை அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் இதனை சாட்சியின் நேரத்திலே ஒரு சாட்சி சொல்லும்படியாக கூட அழைக்கிறேன். Testimony time, please share testimonies. சாட்சியின் நேரம். All praise and glory to God. I thank God for giving me this life and keeping me alive till this moment. So blessed. This is what happened for my dad. Actually, எங்க அப்பாவுக்கு வந்து முதுகுல வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. Like I think it was almost during February or March. So அப்போ வந்து my father told, okay fine, it'll go off, but lockdown came and then we didn't go out anywhere. So it was almost been 8 months. அந்த கட்டி வந்து இருந்ததை விட சைஸ் பெருசா இருக்குமே தவிர்த்து அது சின்னதாவல அமுங்கி அப்படி போல. We all got scared, as even Franklin brother some days before when he testified, he told that his father-in-law has the same problem. So I just told my dad, he didn't go to the doctor. He was just saying it's just healed by itself. I just told him that you just go
check as what it is. Like, என்னன்னாச்சும் போய் பார்த்துருவாங்க, நீங்க வாட்டுக்கு சொல்ல இருக்காதீங்க, because already he's a sugar patient and he has many problems. All praise and glory to God. Actually, we got scared because அது ஏதோ பஸ் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிருக்குமா என்னன்னு தெரியாம இருந்தோம். But when he went and checked to the doctor, they said it was just a normal heat boil மாதிரி கொஞ்சம் பெருசா வந்திருக்கு, மற்றபடி அது ஒரு இன்ஃபெக்ஷனோ வேற எதுவும் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல் பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட். ஒரு செகண்ட் கொஞ்சம் பயந்துட்டோம், லைக் அந்த கட்டி பெருசாயிட்டே போகுது, வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்குமான்னு. God has saved my dad and protected him, and it was just a normal heat boil and he'll get it operated in another 1 or 2 days. I thank God for saving my dad. And another small thing, from evening I had been feeling so like sick. I was feeling like vomiting. I thought I won't be able to attend the meeting today. All praise and glory to God for keeping me awake till this moment and helping me to read 2 verses and giving me the strength to tell the testimony. Glory be to God. Thank you, sir. Amen and amen. It's a wonderful testimony. God is healing. God is giving a cure. The moment we sing for the glory of God, the moment we have to testify and keep saying the praises and reading the word of God, God really comes down and heals us. He is standing next to us. He is just talking to us. He responds everything. கர்த்தர் அருமையான ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்திருக்கிறார். Because the biggest blessing that even in this pandemic situation, God is protecting every second, and He is doing every good blessing that He can do for us in our life, according to His riches and glory. Glory be to God for the wonderful testimony. Any more testimonies? You can remember about your past, what God has done in your life. You can come and you can just share it to glorify God. உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எந்த வயதில் இருந்திருந்தாலும் அதை நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I take this opportunity to thank God, and I really thank God for the wonderful days that He has given me for me to live. When the pandemic situation started, the COVID situation started, it was God's will that we need to do this. It was just started in a small scale with 4 people, and it just started on and on and on and on. And every day God was talking to us and making us to do it. ஒரு நாள் ஆண்டவர் நடத்தி கொண்டே இருந்தார். வெற்றிகரமாக ஆண்டவர் இத்தனை மாதங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் இணைந்து கொண்டிருக்கோம். Even though we've been living far from each other, but God is making us to communicate with each other through Him. Because if this meeting was not there, and we would have just been texting each other in WhatsApp or when we see in person, but God is making us to unite together as a family. It just went. I'm just thinking about the days and months that it went. All through these months, all through these weeks and days, God is making us every day to come together and to worship Him. So God has given the blessed blessing of serving Him during this wonderful moment. And it's not only the 1.5 hours that we spent, it is the blessing that we happen to sow, and we'll be reaping it in 100 folds. கர்த்தர் தாம் இந்த அருமையான நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். இது போல பல மாதங்கள், பல வாரங்கள், பல நாட்கள் நாம் ஒன்று கூடி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை செய்யும்படியாய் நம்மளுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இதை நடத்தும்படியாய் இன்னும் தாங்கும்படியாய் கர்த்தருக்கு செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். Any more testimonies for the glory of God? You can share it. சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, என்பதை கேட்டுக்கொள்கிறேன். Let's sing a small chorus and let's move on to the word of God. ஒரு சிறிய பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். I will enter His gates with thanksgiving in my heart. I will enter His courts with praise. I will say, this is the day that the Lord has made. I'll rejoice, for He has made me glad. He has made me glad
glad, he has made me glad. I'll rejoice, for he has made me glad. He has made me glad, he has made me glad. I'll rejoice, for he has made me glad. Amen. Hallelujah. Let's close our eyes for a minute and let's have a word of prayer. Lord, the words that we're going to learn today make us to get stuck in our heart and mind. Make us to learn and meditate on those words and make us to live according to those words, O Lord. Thank you for the wonderful word that you've been giving all these days and even today. Glory be to you, O Lord. In Jesus' mighty name we pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். நேற்றினுடைய தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்க போகிறோம். We're going to continue of yesterday's sermon. It's a continuation of today. So as we've been looking on yesterday, how we can make the Satan weak. சாத்தானை எப்படி ஒரு பலவீனமாய் ஒரு பாண்டவா நாம் மாற்றுவது. Because all are scared about Satan. Because sometimes when people, they come, even people in faith or people who are not in faith, they just put one word. If I come closer to God, Satan is giving a lot of trouble, so I'll better stay in wherever I am. இன்று அநேக விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழாதவர்களும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் ஆண்டரை நோக்கி நான் கிட்ட வரும்பொழுது பிசாசனுக்கு அநேக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான், அதனால நான் ஆண்டர் கிட்ட நான் எங்கே இருக்கணும் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இதற்கு பின்பாக மறைந்திருக்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகிறார். Because they do not know what is the secrecy behind this. Because there is a secret truth which is very open in the Bible, but just because we don't read it, we don't know it. இதற்கு பின்பாக இருக்கிற ஒரு மறைமுக ரகசியத்தை வேதாகமத்தில் ரொம்ப தெளிவா இருக்கிறது. ஆனால் அதை நாம் பார்க்காமல் படிக்காமல் இருக்கிற காரணத்தினால் இது நமக்கு தெரியாமல் போகிறது. காரணம், பிசாசை விட வலிமையானவர்கள் நீங்கள். You are more powerful than the Satan and the ruler of the earth. காரணம், ஆண்டவர் தன்னுடைய சாயலாய் உங்களை படைக்கும் பொழுதே அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டார். அவருக்கு உண்டான எல்லா வகையான ஒரு தீர்மானிக்கும் திறன், ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பவர். God has given you all that when he created you in his own image and he happened to create in the beginning. So you are almost a minute species of God's given blessing and talent. Amen. கடவுள் உண்டாக்கின ஒரு 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 சிருஷ்டிப்பிலே நீங்கள் அவருடைய ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பவர் நீங்க வச்சிருக்கீங்க. So when God himself has so much of power in him and we have been created as his own image, so think about the power that you have. அவ்வளவு பெரிய ஆண்டவர் தன்னுடைய சாயலாய் உங்களை படைத்திருக்கும் போது அவருக்கே அவ்வளவு வல்லமைகள் இருக்கும் பொழுது அவர் படைத்த நமக்கு எந்த அளவுக்கு வல்லமைகள் இருக்கும். At least a power to rule the world, at least a power to just make the Satan blind. ஒரு வல்லமை நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை ஆள்வதற்கும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசை குருடாக்குவதற்கும். காரணம், you all know that this world is being ruled by Satan. Because when God happened to push him down along with his angels, when they've been thrown to earth and they've been ruling from that time, so this earth has been under his control. ஆண்டவர் எப்பொழுது இந்த தூதர்களை அவனோடு சாத்தானோடு கீழே இருந்தா மேல இருந்து கீழே தள்ளி விட்டாரோ அன்றைக்கிலிருந்து அவன் இந்த ஒரு பூமியை ஆக்கிரமித்துக் கொண்டு அதற்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான். அதற்கு அவனுக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு கட்டமைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But we have forgotten something, that the God who happened to create everything, including the small dust of earth, is our God and he himself has created. Hallelujah. இந்த உலகத்தை படைத்த இந்த தூசியா இருக்கிற அண்ட சராசரங்களை பார்க்கும் பொழுது, when you can see all the planets and all the stars and comets, earth is such a small dust we can see. இந்த அண்ட சராசரங்களை பார்க்கும் பொழுது மற்ற கோள்களை காட்டிலும் மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் மற்ற வால் நட்சத்திரங்களை காட்டிலும் இந்த ஒரு பூமியானது மிக ரொம்ப சின்ன ஒரு தூசியா காணப்படுகிறது. ஆனாலும் அதற்குள் படைத்திருக்க மனிதன் மீது ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆதிக்கத்தை கொடுத்திருக்கார் என்பதுதான் முக்கியம். God has given the right for a small species which has been created in this dust, where he has given the full authority to rule the world and to blind the Satan and to make the Satan flee from your appearance. உங்களுடைய தோற்றத்திலிருந்து அந்த பிசாசானவன் உங்களுக்கு பார்க்கும்போது ஓடி போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆமென்.
Please say a hallelujah or an amen, because the wonderful word is written, "In whom the God of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them." தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிஸ்வாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இருக்காதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்குறான். Because it is Satan. The reason why I told you to say hallelujah and amen, because the reason is the Satan have put a kind of a block, a barricade to see your, where you cannot view properly, where you cannot see properly. He's put a kind of a block in between the thing what you get to see and between your eye. சாத்தானானவன், இந்த பிசாசானவன் உங்களுக்கும் உங்களுடைய கண்களுக்கும் நீங்க பார்க்கக்கூடிய காரியங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு மறைப்பை, ஒரு திரைப்பை அங்க போட்டிருக்கிறான். இதன் நிமித்தமாய் நீங்கள் பார்க்க கூடாதபடிக்கு அவங்களை மறைத்து வைத்துக் கொண்டான். He is deceiving you. Because, well, like if you can see, few magicians are the topmost magicians of the world. Some they happen to make the Taj Mahal to disappear. Some they happen to make an elephant to disappear. Some they happen to make a train to disappear, a flight to disappear. You would have heard it and seen, and you would have read it in the news in the Google. அனைவரும் உங்களுக்கு தெரியும், தாஜ்மஹால் போன்ற ஒரு பெரிய ஒரு இடத்தை மறைத்து காட்டிய, ரயில்களை மறைத்து காட்டிய, யானைகளை மறைத்து காட்டிய, பெரிய பெரிய விமானங்களை மறைத்து காட்டிய பெரிய பெரிய மாயாஜாலக்காரர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. And how is that they are able to do? Because they are not covering, they are just deceiving you, they are just fooling you out. உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு illusion-ஐ காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். Because you believe that thing exists, but the Satan is just going to come in front of your eye and it's going to block your view where you will not be able to see it. This is what they do. அவர்களிடம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான குட்டி பிசாசுகளை உங்கள் மீது ஏறும்போது அது உங்கள் கண்களை மறைக்கும்போது அந்த பொருள் அங்கு இல்லாதபடிக்கு உங்களுக்கு தெரியும். இதைதான் பிசாசானம் செய்து கொண்டிருக்கிறான். This is what the ruler of the earth is doing, that is a Satan. வசனம் பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இருக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கிறான். He is making us blind. And many of us, we don't know that he is the one who is making us blind. We think that we are into problems, that we are into all these calamities and disasters just because it has been given to us, it has been written on our forehead. நாம் நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நமது நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை இது, நம்முடைய விதி இது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்கள் வாழாதபடிக்கு உங்கள் கண்களை இந்த பிரபஞ்சத்தின் தேவனான இருக்கிற இந்த பிசாசானவன் உங்கள் மனதை குருடாக்கி கொண்டிருக்கிறான். So how you can see that? Because the reason is when you know there is a block which is blocking you. For example, let me give you a live example. If you're watching a television and someone is coming and standing in front of the television and just blocking your view, what is it you'll do? Either you'll ask them to move or you'll push them out. This is what exactly we need to do to it. So இந்த நீங்க பார்க்கும்போது ஒரு தொலைக்காட்சி பெட்டி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தொலைக்காட்சி பெட்டிக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு நபர் வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு அந்த தொலைக்காட்சி பெட்டியில இந்த நிகழ்ச்சி தெரியாத போது ஒண்ணு என்ன பண்ணுவீங்க, அவங்கள மூவ் பண்ண சொல்லுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ண சொல்லுவீங்க, அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து அகற்றி விடுவீங்க. இதேதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம். So when you know certain things are being done in your life where the Satan happens to blindfold you and he's making a fool out of you, you have a great God with you that you can just move all these obstacles away from your side in spiritual life. Amen. உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொழுது பிசாசானவன் இதெல்லாம் மடங்கு எடுத்து போட்டிருக்கிறான், இதெல்லாம் உங்களை பார்க்க மறைக்கிறான் போது உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய தேவன் இருக்கிறான் நீங்க விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் அகற்றி விடலாம். காரணம், நீங்கள் சேவிக்கிற தேவன் உண்மையான ஒரு தேவன். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். In 1 Corinthians chapter 10 verse 30 it says like this: There hath no temptation taken you but such as is in common to man, but God is faithful, who will not suffer you to be tempted above that ye are able, but will with the temptation also make a way to escape, that ye may be able to bear it. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையுடைய கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் என போக்கியம் உண்டாக்குவார். Amen. God has given a wonderful word, because when you see, Lord himself was tempted by Satan. So the temptation what God underwent and what Satan had to tempt God, where you can see it is not a temptation that we are facing in our life nowadays. So no man has ever been tempted like how Christ has been tempted.
இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை போல் எந்த ஒரு மனுஷனுக்கும் சோதனை வந்ததில்லை. காரணம், கிறிஸ்துவே அதிகமான சோதனையை பிசாசு கொடுத்திருந்தார். ஆனால் கிறிஸ்து அதை மேற்கொள்ளும்படியாக இருந்து தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி மேற்கொண்டார். Christ happened to overcome all this with the help of God, and God strengthened him. His Father happened to strengthen him. Here it says, so when man happens to go under a temptation, what kind of a temptation is he going into? எந்த ஒரு சோதனைக்குள்ள, எந்த ஒரு பிரச்சனைக்குள்ள மனுஷன் போறான்? காரணம் பார்க்கும்போது ஆண்டவர் வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. மனுஷருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. It is not something which is happening in our life where we cannot bear it. There hath no temptation taken but such as is common to a man. அடுத்த ஒரு லைன் பாருங்க. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல். It is also being said by God, but God is faithful, who will not suffer you to be tempted above that ye are able. அடுத்த வசனம் அடுத்த லைன் நீங்க பாருங்க. சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கியம் உண்டாக்குவார். And but will the temptation also make a way to escape that he may be able to bear it. The wonderful verse, the secret which is being here, which has been hidden in the treasure. It's called as Bible. It is being placed over there, but people, we don't read it. இந்த அருமையான வசனம் இந்த ஒரு வேதாகமத்தில் ஒரு பொக்கிஷமா இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை படித்து புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். Because the truth is, when you happen to be along with God, you know the temptations that you're going to face is not a temptation that you cannot bear it. Because God has even put a kind of a stipulation, put a line so that you cannot be tempted more than what you cannot bear. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது உங்களுடைய சோதனையை நீங்கள் அதற்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அனுபவிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும் இல்ல. If you can, I just want to quote something to you where it comes in the book of Job, where God says to Satan, when Satan wants to take the life of Job, and he goes and asks God says, you can even worry his body, but you cannot take his life. That's what God says. அவங்களுடைய சரீரத்தை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதித்தாரே தவிர உயிரை எடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கல. காரணம், ஆண்டவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு சரீரத்தினுடைய பாடுகள் கொடுத்தாலும் கூட யோபு பின்மாற்றமான வாழ்க்கைக்கு போக மாட்டான்றது ஆண்டவருக்கு தெரியும். So God knows that even though when Satan is going to give a lot of problems, even if he's going to touch the body of Job will not live a life where he will not go back against God. Because the reason is God knows Job in such a level, and Job had the faith in God in that level. கர்த்தர் மீது யோபனுடைய ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் யோபன் மீது இருந்த ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு தெரியும். யோபன் தப்பு பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு நாம் முடிவுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். Even God knows. For example, a very good wrestler or a bodybuilder can lift almost 500 kgs or 100 kgs, but normal people cannot. But God knows what to give when and who. ஒரு 500 கிலோ 100 கிலோ தூக்கக்கூடிய ஒரு மல்யுத்த வீரரோ ஒரு பெரிய ஒரு பளு தூக்க வீரரோ தூக்கிடலாம், நம்மளால தூக்க முடியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை பிசாசு எடுத்துட்டு வருவான், எந்த அளவுக்கு நம்ம தாங்கிறதுக்கு அவர் வந்து பலன் கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். So இந்த வசனம் என்ன அழகா சொல்றது பாருங்க. This is the truth that we Christians need to follow. Now the so-called Christians, the church-going Christians, the Sunday morning Christians, I'm not talking about them. I'm talking about the Christians who happen to accept Christ as Christ. கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஞாயிறு காலை ஆலயத்திற்கு மட்டும் சென்று வருகிற பண்டைய காலங்கள் சென்று வர கிறிஸ்துவை நான் பற்றி பேசவில்லை. கிறிஸ்துவை அறிந்து அவரோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை அவர் செயல்படுத்துகிற காரியங்களை நீங்கள் செயல்படுத்துகிற ஒரு கிறிஸ்துவராய் நான் உங்களை பார்க்கிறேன். உங்களுக்கு தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். In Revelation chapter 20 verse 10 it says, and the devil that deceived them cast into the lake of fire and brimstone, where the beasts of the false prophet are, and shall be tormented day and night forever and ever. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு திசையுமா இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலம் வாதிக்கப்படுவார்கள். I just want to bring a small quote over here. ஒரு சின்ன விஷயத்தை நான் நினைவு கொடுக்க விரும்புகிறேன். If you can read in the book of Genesis, when you're reading about the Sodom and Gomorrah, when that issue, this particular word is mentioned over there, the fire and the brimstone. So here it's mentioned as the lake of fire and brimstone, but there it was shown as the rain and the fire of brimstone. இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்ட கடல் என்று குறிக்கப்படுகிறது. சோதோம் கொமோராவிலே நீங்கள்
ஆதியாகம புத்தகத்தை பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் அழிக்கப்படும் பொழுது இதே அக்கினியும் கந்தகமும் மழையாய் பொழிந்தது. So it is so true when we fall in sin, God punishes us in such a way, but when we repent, God blesses us. நாம் பாவம் செய்வோம், தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் நாம் மன்னிப்பு கேட்டு மனத்திற்கு வரும்பொழுது நாம் இரக்கத்தாலே நாம் இரக்கம் பெறுகிறோம். இந்த ஒரு அருமையான விஷயத்தை பார்த்தீர்கள். பிசாசுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு சாபம், ஒரு தண்டனை என்னன்னா, அந்த எரிகிற அக்கினி கந்தகமான கடலில் தள்ளப்பட்டான் என்று குறிக்கப்பட்டிருக்கிற வெளிப்படுத்த விஷயத்துல தள்ளப்பட போறான், தள்ளப்பட்டிருக்கிறான் நாம் எடுத்துக்கொள்வோம். So it is clearly mentioned, even God has given a punishment to Satan, because even whatever he is going to do, he cannot win, because he will be put on the lake of fire and brimstone. So it's an authority, it's an assurance that God is giving us in our life. ஒரு பெரிய ஒரு சான்றாய், இது ஒரு பெரிய நமக்கு என்று அவர் அக்ரிமெண்ட் கொடுத்திருக்கிறார். This is what will happen. He has prophesied, he has been telling that to his people. This is what the end is going to be. So better don't go and fall along with Satan and fall in hell. Please come along with me and I will save you, and you're going to be along with me and next to me sitting over here. That's what God says. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், இந்த அவர்களின் குறிக்கிறது, it is talking about us, it talks about us. மிருகமும் கள்ளத்திற்கு தரிசனமா இருக்கிற இடம் ஆகிய அக்கினியின் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதாகாலம் வதைக்கப்படுவார்கள். If it is going to be a situation, every night and day they're going to get tormented forever and ever in that lake. And you and me will be saved with God, because when people who happen to serve the Satan, people who did obey Satan and live a kind of a very sinful life, they will be even tormented and tortured night and day forever and ever in the lake of fire and brimstone. ஒருவேளை நாம் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மோடு இருக்கிற அநேகர் இந்த பாவத்தினிலே விழுந்து அவர்களும் சாத்தானோடு அவருடைய தூதர்களோடு இந்த அக்கினியின் கந்தகமான இடத்துக்கு தள்ளப்படும் பொழுது இரவும் பகலும் அந்த இடத்துல பாதிக்கப்படுவார்கள். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நாம் எப்படி காப்பாற்றப்பட்டோம் இந்த சத்தியத்தை நாம் மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். We need to go and tell the others about the truth that God had died for you on the cross of Calvary for your sins. He had died for you and me. I am saved and I have a kind of a proof, and I will live along with God forever and ever in the eternal life. In the second life of mine will you be. நீங்கள் வாழ முடியுமா? இரண்டாவது வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் நீங்கள் வாழ முடியுமா? காரணம், எனக்காக மரித்திருக்கிறார். நான் அந்த மரித்தவரின் அறிக்கையிட்டு நான் அவரை ஏற்றுக்கொண்டார், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், நான் சுகமாக வாழப் போகிறேன் அவருடைய கூட. ஆனால் நீங்கள் பாவத்தை தரித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அக்கினி கடலில் போடப்படுவீர்கள், நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை பற்றிக் கொள்ள வேண்டும். Because today morning I happened to read a WhatsApp status of my sister who happened to put over there. It is something, if you happen to be along with God, the Heavenly Father, there is no other mediator, no pastors, no evangelists, nothing. It is only through Jesus Christ, his son, who happened to die on the cross of Calvary. Amen. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நித்திய காலமாக வாழ வேண்டும் என்று உங்களுக்கு பிரியமா இருந்தால், நீங்கள் யாரையும், எந்த ஒரு பாஸ்டர், எந்த ஒரு அசோசியேஷனையும் நீங்க நம்ப வேண்டாம். ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு எனக்கு இடைத்தரகரா கூட இல்லை, அவர் இடையினா இருக்கிறாரு, அவர் லிங்கா இருக்கிறாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவுடைய மகன். அவர் நமக்காக சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவிருக்கா என்று அந்த ஸ்டேட்டஸ்ல போடப்பட்டிருந்த காரணம், இன்று அநேகருக்கு தெரியாமல் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். பிசாசானவன் அவருடைய கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிறான். Satan is deceiving them, he is blocking them, he is making them blindfold, and he is not making them to look unto God, because these people don't know. There's a verse inside the Bible, it's a treasure where it can save them. They don't even know that. It's like a password to enter into the heaven. அவர்களுக்கு தெரியாமல் போனது இது ஒரு கடவுள் சொல், இது ஒரு முக்கியமான சாவி. இந்த சாவியை பற்றி வேதாகமத்தை படிக்கும் பொழுதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று அநேகருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுவதை கண்டேன். And he said unto them, I beheld Satan as lightning fall from heaven. If you would have seen a video in the social network or anything, like how a comet happens to fall from the heaven. ஒருவேளை இந்த வால் நட்சத்திரம் அந்த வானத்துல இருந்து பூமியில விழுந்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் வீடியோல காணொலியில நீங்க பார்த்திருக்கலாம். அது எந்த அளவுக்கு அந்த ஒரு சீற்றம் இருக்குது, இதே போல சீற்றம் இருக்கும். ஆனால் we should be proud, we should be happy, because God happened to push him down and crush him down on earth. பிசாசானவனை கர்த்தர் அங்க இருந்து தள்ளி
தூளாக்கி போய் அவன் நசுக்கி அவனை அழித்து விட்டார் என்பதே அதற்கு உண்மையான ஒரு சான்றாக இருக்கும். So we need to be proud that we having a father who can take care of all situations in our life, of all our problems. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பரமபிதா நம்முடைய எல்லா சூழலையும் மாற்றி அமைக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிற காரியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Isaiah chapter 14 verse 12. ஏசாயா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning? How art thou cut down to the ground with its weakens the nations? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. This prophecy was being given long before by a prophet. It was being said by God to him for us to know, for us to learn, and for us to realize our life. இந்த ஒரு வசனம் அநேக 1000 வருடங்களுக்கு முன்பதாக தேவனால் தன்னுடைய ஒரு தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டு அதை நாம் படித்துக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையை தெளிவாக்கும்படி ஆண்டு கொடுத்திருக்கிறார். Because it is sure that the Satan's head is going to be crushed and he's going to be destroyed and he's going to be turned out into ashes when God will make and he will rule forever. இது நிச்சயமான ஒரு சத்தியம். சாத்தான் அவன் விழுந்து நசுக்கி அவன் அழித்து போடப்படுவான் அந்த கந்தக்கடலிலே ஆண்டவரை நம்மளை ஆளப் போகிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு சான்று. 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 Corinthians chapter 12 verse 10. Therefore I take a pleasure in infirmities, in reproaches, in necessities, in persecutions, in distresses for Christ's sake, for when I am weak, then I am strong. Amen. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். See, we need to have a life of so confidence, of such a kind of a staunch belief in Christ, because whatever comes, I'm going to take it with so much of happiness, because the reason is, even it's going to be persecution or whatever the problem, I face it for Christ, because Christ lives in me. Christ will take care of it. கிறிஸ்துவன் வாழும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் கர்த்தரை விடுவிப்பார். நான் ஒருவேளை கஷ்டப்பட்டிருந்தாலும் என் தேவனோடு உள்ள எனக்குள்ள இருக்கிறபடினாலே அவர் இதெல்லாம் தாங்குறதுக்கான ஒரு பலனை கொடுப்பார். அவரை என்னை தாங்கி வழி நடத்துவார் என்பதே இந்த வசனத்தின் ஒரு மூலக்கூறு. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2 நாட்கள் பிசாசை எப்படி நாம் பலவீனப்படுத்த பார்த்துக் கொண்டிருந்தோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் பிரயோஜனப்படுத்தும் பொழுது வசனங்களின் துணையோடு, விசுவாசத்தினுடைய நம்பிக்கையோடு மற்றும் ஜெபத்தினுடைய ஒரு வல்லமையை நாம் அணுகும் பொழுது நாம் இதை மேற்கொள்ளும். When you're going to pray, when you're going to praise God, when you're going to be in faith and read the word of God, and when you're going to be in God, connected with God always, and this we can overcome, because these problems are temporary problems. It's not going to be a permanent. Our great God is there along with us. பெரிய ஒரு தேவன் நமக்காக அனைத்தையும் சுமந்த தேவன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார் என்பதே கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வார்த்தைகளை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for giving me these wonderful words to share it with you. May glory be to God. I request anyone to come forward and to lead us all in prayer. உங்களுக்கு யாராவது ஒருவர் முன் வந்து இந்த ஜெப ஆராதனையை முடிக்கும்படியா இருக்கிறோம். ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Whomever God has been talking to you to come forward and to pray for us. Hallelujah. சுவாமி நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்தீங்க. நன்றி ஏசுசாமி. ஏசப்பா எங்களுக்கு அற்புதமா இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து எங்க கூட பேசுறீங்க ஏசப்பா, அதுக்கு நன்றி ஏசுசாமி. ஏசப்பா இன்னைக்கு மீட்டிங் அற்புதமா இருந்துச்சு சுவாமி. தொடக்கத்துல முடிவு ஏசப்பா, எந்த ஒரு ஆடியோ ப்ராப்ளம், எந்த ஒரு ஜாரிங் இல்லாம தெளிவா கேட்டது சுவாமி, அதுக்கு நன்றி ஏசுசாமி. நீங்க கொடுத்ததுக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா இன்னைக்கு நான் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஏசுசாமி. ஏசப்பா அன்னைக்கு பேருக்கு இல்லாத சான்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க ஏசப்பா, அதுக்கு நன்றி ஏசுசாமி. ஏசப்பா I pray for all the people who have attended this meeting today ஏசுசாமி. ஏசப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதமான blessing கொடுத்ததுக்கு நன்றி ஏசுசாமி. God, I pray for all the mad families who are attending this meeting ஏசுசாமி. Thank you so much ஏசுசாமி. God bless them all abundantly. Bless their health ஏசப்பா. I pray I present Sir's family into your hands ஏசுசாமி. Bless them abundantly. Bless their health. Bless the family, bless the financial needs of the family, bless the peace of the family, Esapa. Esapa, I present Deliverance Ministry into your hands, Esapa. Esapa, you have been using this ministry wonderfully during this
lockdown period and guiding us beautifully throughout this meeting, throughout this media day, Swami. Yesapa, we cannot imagine what state we would have been without this meeting, Swami. இப்படி அற்புதமா எங்களை பேசி எங்களுக்கு கூட வழி நடத்தி ஆசீர்வாதம் வச்சதுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா பிளஸ் மினிஸ்ட்ரி சாமி. ஏசப்பா அந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்க வச்சிருக்க பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து நடத்தி காட்டுங்க சுவாமி. வச்சிருக்க பிளான் படி உங்களுக்கு நடக்கும் ஏசப்பா. அந்த பிளான்ஸுக்கு வலியும் ஸ்லாகத்தையும் தாங்க ஏசு சுவாமி. ஏசப்பா, thank you so much for all the blessings you granted us, God. All this I ask in your most blessed, matchless and holy name, Jesus Christ. Amen. Amen. Glory be to God. Thank you, Varsha, for leading us all in prayer. Let's say together, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவில்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Let's say amen together. May God give his peace and his blessings and his protection to you and everyone in your family. May God guide you and guard you and protect you. கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய சமாதானமும் அவருடைய பாதுகாப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் ஒருத்தராக. கர்த்தர் உங்களை வழிநடத்தி காத்து பலப்படுத்தி உங்களை வழிநடத்துவாராக. Thank you for joining us tonight. Tomorrow at 8 o'clock, as usual, we're going to join and glorify God as a family. Thank you all. Good night. உங்களுடைய நேரத்திற்கு மிகவும் நன்றி. எங்களோடு இணைந்து விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலையும் விடுதலையின் ஜெபத்தின் சார்பிலையும் எங்களோடு இணைந்து குடும்பமாக தேவனை ஆராதிக்கும்படியாக கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை உங்களுடைய நேரத்தை நீங்கள் விரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you all. Good night. Thank you, Auntie. Thank you, sir. Thank you, Reshma. Thank you, sir. Thank you, Auntie. Thank you. Thank you, sir. Thank you, sister. Thank you, sister. Thank you. Thank you, Auntie. Thank you. Thank you, Auntie.